நம்முடைய பெரிய காரியங்களினாலே கர்த்தரிடத்திலிருந்து இரக்கம் பெறுவது அல்ல. ஏன்னா கவனிங்க, கர்த்தர் மோசேயினிடத்தில் இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறார். மோசேயினிடத்தில் சொன்னது போல கர்த்தர் பார்வோனிடத்திலும் ஒரு காரியத்தை சொல்லி வைத்திருக்கிறார். தெரியுங்களா? கர்த்தர் பார்வோன் கிட்டே ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறார். வாசிங்க, அதுல கீழே வாசிங்க 17வது வசனம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோம். கர்த்தர் மோசேட்ட தான் பேசுறாரு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா கர்த்தர் யார்கிட்டயும் பேசுறாரு? கர்த்தர் பார்வோன் கிட்ட சொல்றாரு, இந்த பூமியில உன்னை பார்வோனா நான் தான் நிலைநிறுத்தி வச்சிருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப கர்த்தரே பார்வோனை உயர்த்தி இருக்கிறார் அப்படின்னு அவரே சொல்றார். பார்வோனா அன்றைக்கு எகிப்து தேசத்திலே பார்வோனை ஒரு பெரிய ராஜாவாய் யார் ஏற்படுத்தின? அவனா தானா உருவாயிட்டானா? நிச்சயமா இல்ல. கர்த்தர் தான் பார்வோனை உருவாக்கி வைத்திருக்கிறார். கர்த்தரே சொல்றாரு, என்னுடைய நாமம் பூமியில் பிரஸ்தாபமாகும்படிக்கும், கவனிங்க, என்னுடைய வல்லமை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும். கர்த்தருடைய வல்லமை பார்வோனிடத்துல கர்த்தர் காண்பிக்கிறாரா? என்னங்க இது ஆச்சரியமா இல்ல? கர்த்தருடைய வல்லமை என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படி. அப்ப நல்லா கவனிங்க, கர்த்தர் பார்வோனிடத்துல சொல்றார், என்னுடைய வல்லமை நான் உன்னிடத்துல காண்பிக்கிறேன். அப்படின்னா என்னங்க? இந்த பூமியில கவனிங்க, ஒருவேளை நம்முடைய கண்களுக்கு அவர்கள் தவறானவர்களா தெரியலாம். ஆனால் கர்த்தர் யாரா இருந்தாலும் சரி, அவர் யாரை உயர்த்தணும்னு நினைக்கிறாரோ அவர்களை அவர் உயர்த்துவார். அல்லேலூயா. அதுல யாரும் மாற்று கருத்தே கிடையாது, மாற்றவும் முடியாது. அவர் யாரை உயர்த்தணும்னு நினைக்கிறாரோ அவர்களை உயர்த்துவார், யாரை கீழே தள்ளணும்னு நினைக்கிறாரோ அவர்களை தள்ளி போடுவார். ஆமென் சொல்லுவோமே. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அதே பார்வோனுடைய இருதயத்தை 430 வருஷம் அடிமைகளாய் இருந்த ஜனங்களை விடுவிக்கும்படியாய் ரட்சிக்கும்படியாய் கர்த்தர் மோசேயும் அனுப்பிட்டாரு. மோசேயும் கர்த்தர் பேச சொல்றாரு. ஆனா அதே கர்த்தர் தான் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுவோமே. என்னங்க இது ஒண்ணுமே புரியல? இதுதான் இந்த வார்த்தை. கவனிங்க, கர்த்தருடைய இரக்கம், அவர் யார் மேல் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறாரோ, கவனிங்க, அவர் யாரை கடினப்படுத்தணும்னு நினைக்கிறாரோ அங்க கடினப்படுத்துவாரு. யார் மேல் இரக்கமுள்ளவராய் இருக்கணும்னு நினைக்கிறாரோ அங்கே இறங்குவார். யார் மேல் உருக்கமுள்ளவராய் இருக்க விரும்புகிறாரோ அங்கே உருக்கமுள்ளவராய் காரியங்களை நடப்பிப்பார். ஆமென் சொல்லுவோமே. கவனிங்க தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மேலும் என்னுடைய வல்லமை. அதனாலதான் சொல்லப்படுகிறது 16வது வசனம், ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுமே. நம்முடைய வல்லமையோ நம்முடைய பிரயாசமோ அது நமக்கு தேவனிடத்துல இரக்கத்தை காண்பிக்கல. கர்த்தர் நமக்கு இரக்கத்தை காண்பிக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுங்களா? கவனிங்க, நம்முடைய பெரிய பிரயாசம், நம்முடைய பெரிய பரிசுத்தம், நம்முடைய பெரிதான காரியம் அவரிடத்திலிருந்து நம்ம இரக்கத்தை காண்பிக்கல. அவர் இரக்கம் உள்ளவராய் யார் மேல இறங்கணும்னு தேவனுடைய திட்டம் இருக்கோ அவர்கள் மேலதான் கர்த்தருடைய இரக்கம் இருக்கும். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. ஏன்னா மேல ஒரு காரியம் சொல்லப்படுது, ஏசாவை குறித்தும், அந்த வார்த்தையை கவனிங்க, ஏசாவை குறித்தும் யாக்கோபை குறித்தும். உண்மையாகவே சொல்றேன், இதுல ஏமாத்தினது யாரு? உண்மை உள்ளவன் யாரு? ஏசா யாக்கோபு. இதுல ஏமாத்தினவன் யாரு? உண்மை உள்ளவன் யாரு? யாக்கோபு தான் உண்மையிலே ஏமாத்தினவன். ஏசா உண்மையிலே நல்லவன். அவன் எதுவும் தவறுமே செய்யல. இவன் அண்ணனையும் ஏமாத்துறான், அவனுடைய சுதந்திர பாகத்தையும் வாங்கிட்டான், ஊரை விட்டு தச்சு ஓடிட்டான். ஆனா கவனிங்க, யாக்கோபு மேலதான் கர்த்தருடைய இரக்கம் இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்ப ஏசாவை கைவிட்டுட்டாரா? இல்ல. யாக்கோபு திரும்பி வரும்போது ஏசா சொல்றான், எனக்கு வேண்டியது எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.
அல்லேலூயா. நல்லா கவனிங்க, அந்த வார்த்தையை கவனிங்க. மூத்தவன் இளையவனுக்கு அப்படியே 13வது வசனம், அப்படி யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறார். ஏசாவை வெறுத்தேன். கவனிங்க, யாக்கோபு அவன் தான் ஏமாத்துறான், அவன் தான் காரியங்களை எல்லாமே தலைகீழ பண்றான். ஆனா கர்த்தர் சொல்றார், அந்த யாக்கோபை நான் சிநேகித்தேன். அருமையான தேவ பிள்ளைகளே கவனிங்க, இதுதான் தேவனுடைய மகிமை. அவர் யார் மேல இரக்கம் உள்ளவரா இருக்கிறாரோ அதெல்லாம் நம்மளுக்கு எது தெரியவே தெரியாது. கவனிங்க, நம்ம நினைத்து கொண்டு இருப்போம், இவங்களா ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை, பாவிகள், நீ இவங்க மாறவே மாட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய இரக்கம் இறங்கிடுச்சுன்னா கர்த்தர் அவருக்கு ஒரு நாள்ல மாற்றுவார். அவங்க காரியங்களை கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் அவங்க பலவீனங்களை மாற்றுவார். அவர்கள் வாழ்க்கை நிலைமைகளே கர்த்தர் மாற்றி விடுவார். ஆமென் சொல்லுவோமே. அருமையான தேவ பிள்ளைகளே, அதனாலதான் சொல்லப்படுகிறது, அப்ப கர்த்தர் பார்வோனிடத்தில் சொல்லுகிறார், என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் விளங்க பண்ணும்படி. ஆனால் அதே கர்த்தர் தான். கவனிங்க, பார்வோனிடத்தில் தேவனுடைய வல்லமை எப்படி விளங்கும்? கவனிங்க, பார்வோனை கொண்டுதான் தேவனுடைய வல்லமை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் விளங்க பண்ணினார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஒருவேளை பார்வோனே இல்லப்பா, எகிப்து தேசத்துக்கு மோசே போறார், எகிப்து தேசத்துக்கு மோசே போறாருன்னு வைங்க, பார்வோனே இல்லை. சரி, பார்வோனே இருக்கிறான், எங்க ஜனங்களை அனுப்பிடுங்க. அப்படியா, சரி கூட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன். அப்படியா, எதுக்கு வந்திருக்க? முன்னா மோசே எதுக்கு வந்திருக்க? இல்லை, ஜனங்கள் அடிமையில இருக்கிறாங்க, எங்க ஆண்டவர் சொல்றாரு, அதனால நான் கூட்டு போறேன். சரி கூட்டு போ அப்படின்னு அவன் சொல்லியிருந்தானா எல்லாம் சுமூகமா முடிஞ்சிருக்கும். கர்த்தருடைய வல்லமை பெருசா இருந்திருக்காது. கவனிங்க, அவன் எத்தனை தடவை மோசே கேட்கிறாரோ 10 வாதைகளை 9 வாதைகளிலும் கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். ஆமென் சொல்லுவோமே. வாசிங்க, அதுலயே அந்த வார்த்தை இருக்கு பாருங்க, 19வது வசனம் வாசிங்க. 9:18. எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாயிருக்கிறார், எவனை கடினப்படுத்தி சுத்தமாயிருக்கிறாரோ. கவனிங்க தேவ பிள்ளைகளே, அப்போ இந்த மாலை வேளையில கர்த்தர் நம்மை கடினப்படுத்தல, நம்மேல் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். கவனிங்க, நம்ம ஒருவேளை நம்மை குறித்து நினைத்து கொள்ளலாம், கர்த்தர் நாங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கிறதால எங்களை நேசித்து எங்களை இந்த இடத்துல கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். கவனிங்க, அந்த பார்வோனிடத்திலே தேவனுடைய வல்லமை விளங்கும் கர்த்தர் எப்படி சொன்னாரோ, ஒருவேளை கர்த்தர் நம்மை சந்திக்கும் போது பார்வோனை கூட மோசமான நிலைமையில நம்ம இருந்திருக்கலாம். ஆமென் சொல்லுங்க. ஆனாலும் கர்த்தர் நம்மை சிநேகித்ததினாலே, அவருடைய இரக்கம் நம்மேல் இருந்ததினாலே நம்மை பாதுகாத்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப கவனிங்க, ஒன்னே ஒண்ணுதான் அவசியம். ஒரு காரியத்தை சுற்றிதான் எல்லாமே நடக்கிறது. தேவனுடைய இரக்கம் யார் மேல இருக்கிறது? அவர் யாரும் கேள்வியெல்லாம் கேட்க முடியாது. அவருடைய கிருபை இரக்கம் யார் மேல இருக்குதோ அவர்களை கர்த்தர் காப்பாற்றுவார். ஆமென் சொல்லுவோமே. அருமையான தேவ பிள்ளைகள், ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, புலம்பலின் புஸ்தகம் 3:22 வாசிப்போம். அந்த வசனத்தை வாசிங்க. புலம்பல். கர்த்தருடைய கிருபையே. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அந்த கிருபைக்கு கர்த்தர் நாம் இன்றைக்கு நிர்மூலமாகாம இருக்கிறோம்னா அது கர்த்தருடைய கிருபை மாத்திரம் இல்லைங்க, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லாததுனாலதான் நாம் விழுந்து போன போதிலும் கர்த்தர் மறுபடியுமாய் அவருடைய இரக்கம் நம்மை தூக்கி எடுத்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்ப இப்ப புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அன்றைக்கு பார்வோனிடத்துல எதுக்குப்பா அவருக்கு வல்லமை விளங்க பண்ணுவேன்னு சொன்னாரு. ஒரு நாள்ல நம்மளும் பார்வோனை போலதான் இருந்தோம். அவனோட இருதயத்தை போலதான் நம்முடைய இருதயம் கடினமா இருந்தது. ஆமென் சொல்லுங்க. எதோ சொன்னாலும் கேட்கறது இல்ல, எந்த வார்த்தையை சொன்னாலும் கேட்கறது இல்ல, தேவனுடைய வசனத்தை கேட்கறது இல்ல, சொன்னாலும் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்றது இல்ல. ஆனா கவனிங்க, கர்த்தருடைய இரக்கம், அவருடைய இரக்கங்கள் முடிவில்லாததுனாலதான் நாம் மறுபடியும் விழுந்த போதும் மறுபடியும் கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்தார். அல்லேலூயா.
ஒருவேளை அவர் அழிக்கணும்னு நினைச்சிருந்தார், முதல் தடவை நம்மளை அழித்து போட்டிருப்பார். அவர் இரக்கமுள்ளவராய் இருப்பதனாலதான் இன்றைக்கும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல. ஆமென் சொல்லுவோமே. எப்படி? தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல. ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளிடத்தில் எப்படி இறங்குவான்? எவ்வளவு தவறு செய்தாலும் அவர்களை தண்டிப்பார். ஆனால் எவ்வளவு இரக்கமுள்ளவராய் அவர்களிடத்தில் இறங்குவாரோ அதை போல நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்காக, நம்முடைய தகப்பன் நம்மேல் அவர் இறங்கினதினாலே, அவருடைய இரக்கம் நம்மேல் இருக்கிறதுனாலே நம்முடைய தண்டனைகளை அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அதற்கு ஒரே காரணம், கவனிங்க, ஒரே காரணம், அவர் நம்மேல் இரக்கம் உள்ளவராய் இருந்தார். சத்தமா ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. மெய்யாகவே நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டு, அப்ப தேவன் நம்மேல் இரக்கமுள்ளவராய் இருக்க சித்தமாய் இருந்ததுனாலதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறாரோ. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப கர்த்தர் நம்மேல் இரக்கமுள்ளவராய் இருக்க சித்தமாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் எங்க மேல இரக்கமா இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, விசுவாசிக்கிற மாதிரியே தெரியலையே. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப கவனிங்க, நம்ம ஓடுறதுனால அல்ல, நம்ம விரும்புறதுனால அல்ல. கர்த்தருடைய வார்த்தை தெளிவா சொல்லுகிறது. ஆகையால் தேவன் எங்க மேல எங்களை விரும்புவாரா? எங்களை விரும்பி எங்க மேல நாங்க விரும்புறோம் அவர் எங்க மேல இரக்கமா இருக்கணும், அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையவே கிடையாது. விரும்புகிறனாலும் அல்ல, கர்த்தருக்காக நல்ல நாங்க எங்களுடைய பிரயாசம் நாங்கள் ஓடுகிறோம். அவருடைய இரக்கம் யார் மேல வரும்னு யாருக்குமே தெரியாது. ஆமென் சொல்லுங்க. அவருக்கு மாத்திரம் தான் தெரியும். சத்தமா அவர் அதனாலதான் எப்படி சொல்லிட்டாரு, எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன், எவன் மேல் உருக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ. ஆமென் சொல்லுவோமே. வலது பக்கம் கல்லன் இது வரைக்கும் நம்ம யோசித்து தான் இருக்கிறோம். வலது பக்கம் கல்லன் நீங்க கவனிங்க, அவன் இது இன்ன வரைக்கும் அவனுக்கு விஷயம் தெரியல. கர்த்தருடைய இரக்கம் அப்படிப்பட்டதுதான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருடைய இரக்கம் அப்படிப்பட்டதுதான். ஆனா பழைய பாட்டில உடன்படிக்கை பெட்டி கீழே விழுந்துருதுன்னு ஒருத்தன் தொடப்பானா, கர்த்தர் அவனை அடித்து போட்டார். ஆமென் சொல்லுவோமே. ஊசா என்கிற மனுஷன் உடன்படிக்கை பெட்டி அந்த வண்டியில போகுது, கீழே விழுந்துற போது நான் பிடிக்க கீழே, ஐயோ உடன்படிக்கை பெட்டியாச்சே, கீழே விழுந்துற போதுப்பா, ஐயோ விழுந்துற போது நான் அதை பிடிக்க போனா, கர்த்தர் ஒரே அடி அடிச்சார், அந்த இடத்துல செத்து போனான். கர்த்தருடைய பெட்டி விழுந்துற போதுன்னு கர்த்தருடைய இரக்கம் இல்ல. ஆனா பல தவறுகள் செய்து கல்லனும் கொள்ளைக்காரனுமா இருந்த வலது பக்க கல்லனை கர்த்தர் பரதேசிலே ஏற்றுக்கொண்டார். ஆமென் சொல்லுவோமே. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப தேவனுடைய இரக்கம் நம் மேல் இருப்பதை கொண்டு அவரிடத்துல கேள்வி கேட்கிறவர்களாய் முறுமுறுக்கிறவர்களாய் அல்ல, அவருடைய இரக்கம் நம்மேல் இருக்கிறதை கொண்டு நன்றி சொல்லுவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தருடைய இரக்கம் நம்மேல் இருக்கிறதுனாலதான் அவருடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி, நம்மை சுத்திகரித்து, நம்மை பரிசுத்தப்படுத்தி, இயேசுவின் இரத்தத்தினாலே அவருடைய கிருபைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறோம். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. இன்றைக்கும் நம்ம நினைக்கலாம், அநேக நேரங்கள் நினைக்கலாம், எனக்கு இந்த பலவீனம், இந்த பிரச்சனை, இந்த வியாதி, இந்த போராட்டம், இதுல கர்த்தர் எப்படி விடுதலை தருவார், இதுல கர்த்தரின் எப்படி விடுவிப்பாரு? ஒன்னும் கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய இரக்கம் உங்கள் மேல் இருக்குமானால் கர்த்தர் இன்றைக்கு உங்களை விடுதலை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. அன்றைக்கு பெதஸ்தாவின் குளத்தின் அருகே இயேசு நடந்து செல்லும் போது அவர் அவன் மேல் இரக்கமுள்ளவராய் இறங்கினதினாலே 38 வருஷம் வியாதி உள்ள மனுஷனை இயேசு ஒரு நாளிலே குணமாக்கினார். அல்லேலூயா. இன்றைக்கும் தேவ பிள்ளைகளே, அந்த தேவனுடைய கர்த்தருடைய இரக்கம், இயேசு நம்மேல் வைத்திருக்கிற இரக்கம் இன்றைக்கு நம்மேல் வந்திருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. அன்றைக்கு 38 வருஷம் வியாதி உள்ள மனுஷனை இயேசு குணமாக்கினார் என்றால், கவனிங்க, நம்முடைய தப்பிதங்களை குறித்து, நம்முடைய அக்கிரமங்களை குறித்து, நம்முடைய பாவங்களை குறித்து நம்மை நியாயம் விசாரிக்கிறவராய் அல்ல, இன்றைக்கும்
நம்மேல் அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுமே. பாருங்க, வேதவசனம் சொல்லுகிற காரியம் வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 15. பிரைஸ் தி லார்ட். கவனிங்க, அந்த வார்த்தை நல்லா கூர்ந்து கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. என்னவா? நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத அப்படின்னா என்னங்க? அப்படின்னா என்ன? யாரும் கவனிக்கிற மாதிரி தெரியல, தயவு செய்து கவனிங்க. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத அப்படின்னா என்ன? ஐயோ உடம்பு சரியில்லையா, பாவம் அப்படின்ட்டு போயினே இருப்பான். இந்த மாதிரி பரிதாபம் காட்டுறவர் கிடையாது இயேசு. கவனிங்க, உடம்பு சரியில்லைங்களா, என்னாச்சு, உடம்பு சரியில்லையா, சரி உடம்பு பார்த்துங்க அப்படின்ட்டு போயினே இருப்பாங்க. இந்த மாதிரி பரிதபித்து பரிதாபம் காட்டுறவர் கிடையாதுங்க. கவனிங்க, இதை போல பரிதபித்து நமக்கு தேவையா நமக்கு எல்லாவற்றையும் பரிதாபத்தை காட்டிட்டு அவர் சென்று நம்மை விட்டு கடந்து செல்லுகிறவர் அல்ல இயேசு. கவனிங்க, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் அவர் அல்ல. பரிதாபத்துக்கும் இரக்கத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்மை குறித்து அவர் பரிதபிக்கிறவர், நம்மை குறித்து பரிதபிக்கிறவர் அல்ல, நம்மிடத்திலே இரக்கத்தை காண்பிக்கிறவர். ஆமென் சொல்லுங்க. பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லாத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுமே. அப்ப அந்த கவனிங்க, அந்த பரிதபிக்கிறவர் அல்ல, ஆனா அவர் என்னத்தை காண்பிக்கிறார்? வாசிங்க அடுத்த வசனம். பிரைஸ் தி லார்ட். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுமே. அப்ப இது எதுல உருவாகுது? இந்த இரக்கமும் கிருபையும் எங்கப்பா இருக்குது? கிருபாசன தண்டையிலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டதனாலே நான் தைரியமாய் இயேசுவின் கிருபாசன தண்டையிலே, தேவனுடைய கிருபாசன தண்டையிலே நான் இரக்கத்தை எதிர்பார்த்து, தேவனிடத்திலே கிருபையை எதிர்பார்த்து நாம் தைரியமாய் சேர கடவோம். அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு தைரியமா வந்திருக்கிறீங்க? இயேசு எங்களை குணமாக்குவார், இயேசு எங்களை விடுதலை செய்வார், இயேசு எங்கள் மேல் இறங்குவார், இயேசு எங்கள் பலவீனங்களை மாற்றுவார், இயேசு எங்கள் நிலைமைகளை மாற்றுவார். இன்னைக்கு தைரியமா வந்திருக்கிறீங்களா? தைரியமா சொல்லுங்க, இன்றைக்கு இயேசு எங்கள் மேல் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். சொல்லுங்க, இயேசு எங்களுக்கு செவி கொடுக்கிறார், இயேசு எங்கள் பலவீனங்களை மாற்றுவார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கும் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தைரியமாய் தேவனுடைய கிருபாசன தண்டையிலே நாம் சேர போகிறோம். அதனாலதான் சொல்ல, ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை. இன்றைக்கு பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து அந்த சகாயம் செய்யும் கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. அதற்கு முதன்மையானது தேவனுடைய இரக்கம். அங்கேயும் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. புலம்பல்ல வாசித்தாங்க இல்லையா? நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய கிருபை, இரக்கம் இது எங்கெங்க இருக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திலே. ஆமென் சொல்லுமே. அந்த கிருபாசன தண்டையிலே, மகா பரிசுத்த ஸ்தலமாகிய கிருபாசன தண்டையிலே நான் தைரியமா சேரத்துக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. ஆமென். அந்த ரத்தம் எனக்கு கிருபையும் தரும், எனக்கு இரக்கத்தையும் உண்டு பண்ணும். ஆமென் சொல்லுமே. அந்த தைரியம் நமக்கு உண்மையாகவே இயேசுவின் ரத்தத்தினாலதான் நமக்கு உருவாகி இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப உண்மையாக இன்றைக்கு நாம் சொல்லுவோம், நாம் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். அல்லேலூயா. அந்த தேவனுடைய இரக்கம், அவருடைய கிருபை எனக்காய் இன்றைக்கு வைக்கப்பட்டிருக்கு. விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசத்தோடு இருக்கிற இடத்துல போய் எழுந்து நிற்போம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். பாவம்
கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. சத்தத்தை உயர்த்தலாமா? கொஞ்சம் பேராக இருந்தாலும் நம் நல்ல வாய்களை திறந்து ஒருமனப்பட்டு வாய்களை நல்ல திறக்கலாமா? நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். விலகாத பிரியாத அதுதானே சுதந்திர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதும், நீர் போதும், நீர் போதுமே. விலகாத உம் சமூகமே. வாலிபர்கள் சகோதரர்கள் அனைவரும் வாய்களை திறக்கலாமா? விலகாத பிரியாத உம் சமூகம் வேண்டும் ஆண்டவரே. நீர் போதும், நீர் போதும், நீர் போதுமே. ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, நான் பாடுவேன் என்றென்றுமே. ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். பாடலை பாடிக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய தயவு, அவருடைய இரக்கம் நம்மை சூழ்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஆமென். ரெண்டு கையை உயர்த்திக்கோங்க. நம்புவா என்றீரே, பூமியின் தூளை போல் சன்னதி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பூமியின் தூளை போல் சன்னதி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் சொன்னதை செய்யும் அளவும் எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. மேற்கு கிழக்கு பூமியின் தூளை போல் சன்னதி பெருகும். மேற்கு கிழக்கு சொன்னதை செய்யும் அளவும். விசுவாசத்தோடு சொல்லுங்க. எனக்கு சொன்னதை செய்யும் அளவும்
பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும், ஆசீர்வாத சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. வாயில் அறிக்கை செய்யுங்க, சொன்னதை செய்து முடிக்கிற வரையிலும், சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீ. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீ. என்னோடு இருந்து என்னை கனப்படுத்த போறீங்கப்பா. என்னை ஆசீர்வதித்து என்னை கனப்படுத்த போறீங்க. என்னை காப்பாற்றுவீ. சொன்னதை செய்யும் அளவும் சொன்னதை செய்யும் அளவும் என் குடும்பத்தை மாட்டி. சொன்னதை செய்யும் அளவும் என் சபையை, சொன்னதை செய்யும் அளவும் என் பிள்ளைகளை, சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. சொன்னதை செய்யும் அளவும் கையை தட்டி விசுவாசத்தோடு சொல்லுங்க, சொன்னதை எனக்கு நீர் சொன்னதை 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 செய்து முடிக்கிற வரையிலும் மனிதர்கள் மாறிடலாம், சூழ்நிலைகள் மாறிடலாம், எதுவும் இல்லாம போகலாம். ஆண்டவரே, சொன்னதை செய்து முடிக்கிற வரையிலும் என்னை கைவிடவே மாட்டீர்.